Hello everyone, welcome back to my channel Crack PGTRB Physics with me. இன்னைக்கு நம்ம சேனல்ல யூனிட் 8 நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். இதுதான் செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா. இதுல Bனா பைண்டிங் எனர்ஜி, இங்க A, B, C, D and டெல்டா இது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ். Aனா மாஸ் நம்பர், எங்கெல்லாம் கேபிட்டல் A இருக்கோ அதெல்லாமே மாஸ் நம்பர். And Z இருக்கிறது எல்லாமே atomic number. Capital N வந்து number of neutrons. Number of neutrons கண்டுபிடிக்கணும்னா நம்ம mass numberலேருந்து atomic numberஐ subtract பண்ணா போதும். நம்மளுக்கு number of neutrons கிடைச்சிரும். இங்கே டோட்டலாக 5 terms இருக்கு. இதில் இந்த first term பேர் தான் volume energy. இந்த second term பேர் தான் surface energy. And third term name Coulomb's energy. இந்த fourth term name lack of symmetry. And in the last term name the final correction or pairing term. நம்ம தனித்தனியா ஒரு term explanation பார்க்கலாம். So in the first term small a into capital A. இந்த small a னா constant, capital A னா mass number. இந்த term தான் நம்ம volume energy ன்னு சொல்றோம். இப்போ இங்க B னா binding energy. இது constant. அப்ப இந்த constant remove பண்றப்ப equal to remove பண்றப்ப proportional symbol போடுவோம். அப்ப பைண்டிங் எனர்ஜியும் ஏனா என்னது மாஸ் நம்பர். ஸோ பைண்டிங் எனர்ஜி எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா மாஸ் நம்பருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கு. மாஸ் நம்பர்லாம் புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் ரெண்டு கவுண்ட்டும் சேர்ந்தது தான் நம்ம மாஸ் நம்பர் சொல்லுவோம். புரோட்டான் பிளஸ் நியூட்ரானுக்கு நம்ம சேர்ந்து ஒரு நேம் கொடுக்கணும்னா அது பேர் தான் நியூக்ளியான்ஸ். ஓகேவா? புரோட்டானையும் நியூட்ரானையும் சேர்த்து நம்ம ஒரே நேமாக சொல்றது தான் நியூக்ளியான்ஸ். அப்போ நிறைய நியூக்ளியான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ பைண்டிங் எனர்ஜி நிறைய தேவைப்படும். அப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். தனியாக ஒரு புரோட்டான் அண்ட் நியூட்ரானை நியூக்ளியஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த செகண்ட் டேர்ம் நேம் தான் சர்ஃபேஸ் எனர்ஜி. ஸோ எவ்வளோ நியூக்ளியான்ஸ் இருக்குது சர்ஃபேஸில் அப்படின்னா அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா அந்த நியூக்ளியஸோட சர்ஃபேஸ் ஏரியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சரியா? அப்போ நியூக்ளியஸ்க்கு ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை டிபெண்ட் பண்ணி தான் அந்த சர்ஃபேஸில் எவ்வளோ நியூக்ளியான்ஸ் இருக்குன்றதை டிபெண்ட் பண்ணுது. இப்போ இங்கே ES, ஈனா எனர்ஜி, எஸ்னா சர்ஃபேஸ். அப்போ சர்ஃபேஸ் எனர்ஜியோட ஃபார்முலா என்னன்னா BA⁴. இதுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் சிம்பிள் இருக்குது. அந்த நெகட்டிவ் சிம்பிள் பைண்டிங் எனர்ஜி ரெடியூஸ் ஆகுறத ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த ஈக்குவேஷன் எதுக்கு மோஸ்ட்லி அப்ளிகபிளாக இருக்கும்னா லைட்டர் நியூக்ளியஸ்க்கு அப்ளிகபிளாக இருக்கும். அதே மாதிரி சர்ஃபேஸில் இருக்க நியூக்ளியானுக்கு எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்ட் டேர்ம் நேம் பேரு தான் கூலும்ஸ் எனர்ஜி. நம்ம இந்த பைண்டிங் எனர்ஜி இங்கே இந்த இடத்துல கூலும்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த கூலும்ஸ் எனர்ஜி இங்கே A⁴ நம்ம நியூக்ளியர் ரேடியஸ் சொல்லலாம். நியூக்ளியர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா R = R0A⁴. இங்கே R0ன்றது கான்ஸ்டன்ட்டு, அந்த வேல்யூ 1.2 ஃபெர்மிக்கு ஈக்குவல். இந்த R0யும் ஈக்குவல் டுவோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் போடுவோம். அப்போ ரேடியஸோட வேல்யூ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A⁴. அப்போ இந்த A⁴ நம்ம நியூக்ளியர் ரேடியஸ் சொல்லலாம். அப்போ இந்த கூலும்ஸ் எனர்ஜி இந்த நியூக்ளியர் ரேடியஸ்க்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அதே மாதிரி இங்கே Cனா கூலும் ரெப்ரசன்ட் பண்ணுது, Eனா எனர்ஜி. அந்த டேர்ம் தான் இங்கே ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் கொடுத்ததுனால இந்த கான்ஸ்டன்ட் எடுத்துட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இங்கேயும் நெகட்டிவ் சைன் வந்து பைண்டிங் எனர்ஜி ரெடியூஸ் ஆகுறத ரெப்ரசன்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த ஃபோர்த் டேர்ம் தான் லேக் ஆஃப் சிமெட்ரி. இதில் எப்போ வந்து நியூக்ளியஸ் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும்னா இந்த Nனும் Zம் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி ஸ்டேபிளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுவே N-Z அப்படின்னு இருக்கிறதுனால இங்கே வந்து ஸ்டெபிலிட்டி வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகுது. இங்கேயும் நெகட்டிவ் சைன் இருக்கிறது பைண்டிங் எனர்ஜி ரெடியூஸ் ஆகுறத ரெப்ரசன்ட் பண்ணுது. நம்ம பார்த்துருப்போம் நியூக்ளியஸ்குள்ள கூலும்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும். அதாவது நியூக்ளியஸ்குள்ள புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். ரெண்டு புரோட்டானுக்கு நடுவில் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் கூலும்ஸ் ஃபோர்ஸ். இன்கேஸ் வந்து கூலும்ஸ் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னு இமேஜின் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்க நியூக்ளியைக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு பவுலஸ் பிரின்சிபலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லேக் ஆஃப் சிமெட்ரி அரைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு எனர்ஜி கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஒன்று நியூக்ளியர் பொட்டென்ஷியல் எனர்ஜி, இன்னொன்று கைனட்டிக் எனர்ஜி. ஸோ இந்த டேர்ம் N-Z divided by A. இப்போ இங்கே N எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? Nோட ஃபார்முலா N is equal to A minus Z. ஓகே, Nோட ஃபார்முலா என்னன்னா A
மைனஸ் z. அப்போ இந்த இடத்துல பாருங்க, nக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? nக்கு பதிலாக a மைனஸ் z சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே ஆல்ரெடி மைனஸ் z இருக்கு. அப்போ a மைனஸ் zனா a மைனஸ் 2z, இங்கே டிவைடட் பை a இருக்கு. ஸோ இந்த டேர்ம் பேர் தான் நியூட்ரான் எக்ஸஸ் ரேஷியோ. நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் டேர்ம் பேரு தான் ஃபைனல் கரெக்ஷன் ஆர் பேரிங் டேர்ம். இங்கே ஈவன் நியூக்ளியை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஈவன் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் ஈவன் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அது பேர் தான் ஈவன் நியூக்ளியை. ஆட் நியூக்ளியை அப்படின்னா ஆட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அது ஆட் நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று ஆட் ஈவன் நியூக்ளியை. ஒன்று வந்து நியூட்ரான் வந்து ஆடாக இருக்கலாம், புரோட்டான் வந்து ஈவனாக இருக்கலாம், ஆர் புரோட்டான் ஆடாக இருக்கலாம், நியூட்ரான் ஈவனாக இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் தான் வந்து ஆட் ஈவன் நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஈவன் நியூக்ளியை தான் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் இந்த டெல்டாவோட வேல்யூ எதுக்கு பாசிட்டிவாக இருக்குன்னா ஃபார் ஈவன் நியூக்ளியை, நெகட்டிவாக எதுக்கு இருக்குன்னா ஆட் நியூக்ளியைக்கு, அண்ட் ஜீரோவாக இருக்குது ஃபார் ஆட் ஈவன் நியூக்ளியை. நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்தோம், இந்த A, B, C, D அண்ட் டெல்டா இது எல்லாமே கான்ஸ்டன்ட்னு. அந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ தனித்தனியாக லிஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த வேல்யூஸ் மெமரைஸ் பண்ணிக்கணும். எல்லாமே மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ஸில் இருக்குது. இதை நம்ம அட்டாமிக் மாஸ் யூனிட்க்கும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணோன்னா இந்த இண்டிவிஜுவல் ஒரு வேல்யூஸையும் நம்ம 931ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் அப்போ நம்ம அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அண்ட் ஈவன் நியூக்ளியைக்கு ஆங்குலர் மொமெண்டம் வந்து ஜீரோவாக இருக்குது அண்ட் பேரிட்டி வந்து சேமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.